நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு 𝗏𝗧𝗏. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். என்ன கேள்வினா ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியே காமிக்கேன் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு. இவன் வந்து அந்த கமெண்ட் இப்போ தான் பார்த்தேன். இந்த ப்ரோ வீடியோக்கு டேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ தரணும் அதை சொல்லுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. ப்ரோ எப்படி வீடியோக்கு கரெக்டான டேக் எடுக்கிறது ப்ளீஸ் ஒரு ஆப்பு சொல்லுங்க அப்படின்னு 𝗏𝗏 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இவர். ஆனால் இன்னொருத்தர் இருக்காரு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு டேக்னா என்ன, அப்புறம் இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? டேக்ஸ் அப்படின்னு நான் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறேங்க. அவரோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். நானும் பார்த்தீங்கன்னா போடணும் இந்த ப்ரோ ப்ளீஸ் நான் டேக்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு ப்ளீஸ் டெல் ப்ரோ. டேக்ஸ் எப்படி சொல்லுங்கள். டேக் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா டேக் பற்றி 9 நாளாக பார்த்தீங்கன்னா கேட்குறாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு காண்டியாச்சு போட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் அப்படின்னா என்ன, இந்த டேக் எப்படி தர்றது, இந்த டேக் எடுக்க சீக்ரெட்டு ஆப்பு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேங்க. அதாவது how to make free fire logo in தமிழ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. how to make free fire logo தமிழ் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இப்போ போட்ட உடனே நான் சர்ச்சு தந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலோட ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வேர்ல்டில் யார் டைப் பண்ணாலும் how to make free fire logo in தமிழில் யார் டைப் பண்ணாலும் நம்மளோட வீடியோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும். ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ தான். 3 வேற ஒரு வீடியோ, 4 நம்ம வீடியோ, அதுக்கப்புறம் 4 நம்ம வீடியோவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 5 நம்ம வீடியோ தான். 5 இல்லை கொஞ்சம் தள்ளி நம்ம வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இப்போ how to make free fire intro தமிழ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ செகண்டாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5th வருது, 6th வருது, 7th வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா வருதுங்க. பார்த்தீங்களா, இப்படி டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வருது. இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் செட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ டாப் ரேங்க் லிஸ்ட்டில் வரும். இந்த டாப் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ how to make free fire logoன்னு யாராச்சும் டைப் பண்ணுவாங்க ஏன் தமிழ்னு போட்டால் உங்கள் வீடியோ நீங்கள் டேக்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோலாம் இப்போ கீழே ஒரு சில வீடியோலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வீடியோலாம் அவங்க டேக் தந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து how to make free fire logoன்னு தமிழ் போட்டோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வர்ற ஒரு 10 வீடியோ பார்ப்பாங்க. அதில் தம்ப்நெயில் எல்லாம் நல்லா இருக்கோ அதுதானே வைப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த டாப் 10ல் ஆச்சு வரணுமே, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டேக் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது. இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வராட்டியும் பரவாயில்லங்க, டாப் 10ல் ஆச்சு வரணும்ல. ஆனால் அந்த டாப் 10 வர்றதுக்கு நம்ம என்ன டேக் செட் பண்ணணும், இந்த டேக் எப்படி செட் பண்ணுறதுன்னு இன்றைக்கான வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் ஆகிறோன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த டேக்ஸ் வந்து எப்படி தர்றது, எப்படி ட்ரிக்கு வந்து அந்த ஆப்பும் கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கே இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டிருக்காங்கல்ல அவங்க ஆல்ரெடி போட்டு ஃபஸ்ட்டு இந்த டேக் எங்கே செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் 𝗏𝗏 ஸ்டுடியோவில் போயிட்டேங்க. 𝗏𝗏 ஸ்டுடியோவில் கண்டென்ட்டில் போயிட்டேன். இப்போ கண்டென்ட்டில் நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோ, ஃபேக்ட்ஸ் சேனல் நேம்ஸ் ஐடியான்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுவீங்க. போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பென்சில் பட்டன் இருக்குது. இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த பென்சில் பட்டனை இந்த மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த மோர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுங்க. அந்த மோர் ஆப்ஷனை தந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இவ்வளோ விஷயம் போடுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல. இப்போ வந்து யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேனலுக்கு நேம் வைக்கணும், எப்படி வைக்கிறதுன்னு தெரியலைன்னா அவங்க எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்களோ நான் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா டேக் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேக் செட் பண்ணணும். இப்போ நான் ஒரு வீடியோவுக்கு டேகே வைக்கலைங்க. இப்போ நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். நேற்று வந்து அட்வான்ஸ் சர்வர் how to download advanced சர்வர்னு போட்டேன்ல, இந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய அந்த டேக் செட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ நல்ல ஒரு வியூஸ் போகுங்க. பிகாஸ் நான் காமிக்கிறேன், நான் செட் பண்ண டேக் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கா, இங்கே வந்து இப்போ ஆடு டேக்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணுறது பற்றி எப்படியெல்லாம் டைப் பண்ணுவாங்கன்னா how to download advanced சர்வர் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனாக பார்த்தீங்கன்னா மூளை இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே போகலாம் எப்படியெல்லாம் டைப் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் ட்ரிக்ஸையும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ நான் அனலைட்டிக்கில் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா 69 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ச் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஓகேவா? அதாவது 69 பேர் சர்ச் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம டேக் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட டேக் எடுக்கிறது
இன்னைக்கான வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேக்னா என்னென்னு சொல்லிட்டேன், டேக் எங்கே போய் போடணும்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி டேக் எடுக்கிறது அது வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 𝗏𝗏 ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 𝗏𝗏 ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த 𝗏𝗏 அப்ளிகேஷன் இருக்கா, இந்த ஒரு அப்ளிகேஷனை இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா அந்த கண்டென்ட்டை போடுங்க. இப்போ வந்து நான் சும்மாவே சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ நான் ஃப்ரீ ஃபயர் லோகோ வீடியோவே போடுறேன் அப்படின்னா ஹவு டு மேக் ஃப்ரீ ஃபயர் லோகோன்னு நான் போட்டேன். அதில் டாப்பாக ஒரு வீடியோ வரும்ல, என்னது டாப்பாக ஒரு வீடியோ வரும்ல, அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, என்னது அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஷேர் ஆப்ஷனில் அப்படியே தள்ளிங்கன்னா நீங்கள் இந்த 𝗏𝗏 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த 𝗏𝗏 ஆப்னு இங்கே வந்துடும். ஷேர் கிளிக் பண்ணோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாட்டி வராது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டே வந்துருச்சு. இப்போ 𝗏𝗏 ஆப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே செக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக பாருங்கள், செக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் ஆப்ஷனை நான் வந்து தந்துட்டேன். செக் ஆப்ஷனை தந்தோடனே நான் என்னென்ன தந்திருக்கேனோ, நான் என்னென்ன டேக் தந்திருக்கேனோ அந்த டேக் எல்லாமே இந்த ஆப்பில் வந்துடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ராடுன்னு கூட சொல்லலாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டு போட்ட டேகை நம்ம எடுக்கிறதுங்க. இப்போ இதை நீங்கள் ஒன் கிளிக் பண்ணால் காப்பி ஆயிரும். இதை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் டேக் இருக்குல்ல அதில் போய் பேஸ்ட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் அட்வான்ஸ் சர்வர்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். யாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருது, அவங்க எப்படிலாம் டேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹவு டு டவுன்லோடு அட்வான்ஸ் சர்வர் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்ட உடனே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அந்த வீடியோ கிளிக். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்லாம் டேகே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீடியோ ஃபஸ்ட்டாக வரும். பிகாஸ் அவங்களோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா வருது. இப்போ நான் இதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன். செக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட் வருதுங்க இந்த 𝗏𝗏 ஆப்பில். இங்கே வந்து இவங்க என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வருவாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படிலாம் டைப் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு அவங்க யோசிச்சு இந்த மாதிரி டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படியும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடலாங்க. பட் இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா இவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதே கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இது பார்க்காம இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டேன், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. செகண்ட் உள்ளது பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரலை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை ப்ரோ, அந்த டேக்ஸ்லாம் பிடிக்கல அப்படின்னா செகண்ட் சேனல் பாருங்கள். 1, 2 டாப் 10ல் இருக்கிற சேனலோட டேக் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இவங்க பாருங்கள் எந்தெந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ டாப்பில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்மால் யூடியூபர்ஸ், அதாவது வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கே ஒரு 5,000-10,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கவே போகிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் வராது. அதே ஒரு இப்போ கேமிங் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டேக் செட் பண்ணாமலே இப்போ அட்வான்ஸ் சர்வர் பற்றி வீடியோ போட்டாங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துடும். பிகாஸ் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். டேக்னா என்னன்னா உங்கள் வீடியோ டாப்பில் வர்றதுக்கான ஒரு ரொம்ப 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 யூஸ் ஆகிற ஒரு விஷயம். டேக் எப்படி போடுறதுன்னா 𝗏𝗏 ஸ்டுடியோவில் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ பென்சில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனில் இங்கே டேக்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் டைப் பண்ணணுங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். 2வது விஷயம். 3வது விஷயம், டேக்குக்கான ஒரு சீக்ரெட் மெத்தடு சொல்லி தந்திருக்கேன். 3மே ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகுமா அப்படிங்கிறதுனா ஆகாது. நீங்கள் இந்த டேக்ஸ் வந்து எந்த மாதிரி வீடியோக்கு யூஸ் பண்ணலாம்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற வீடியோலாம் இருக்குல்ல, இப்போ நான் ரீசெண்டாக போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் போகாட்டியும், அதாவது ஒரு 10-15 வருஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி வீடியோஸ் தான் போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்ப மொத்தம் டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு, பைக் ஓட்டுவது எப்படி, சைக்கிள் ஓட்டுவது எப்படி, அந்த மாதிரி வீடியோ போடுறதப்ப நிறைய டேக்ஸ் கொடுங்க. அப்போ தான் இப்போ வந்து அந்த வீடியோவில் யாராச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டாக வந்தால் நல்ல வியூஸ் போகல. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரணும். ஆனால் ஒரு 15 டேக்ஸ் தான் தரணும், நிறைய தரக்கூடாதுங்க. அதுவும் சொல்லிடுறேன், ஒரு 10, 15, 12, 13 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொடுங்க. 20, 25 கொடுக்காதீங்க. 15 டேக்கே தாங்க, அதுவே ரொம்ப தான். இந்த வீடியோவில் தான் நீங்கள் டேக்ஸ் 15 மேலே தர முடியாது. ஓகேவா? நீங்கள் சேவ் பண்ண முடியாது. 15 கொடுங்க, 10, 12 அந்த மாதிரி கொடுங்க, 10 கொடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.